ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஜாஸ் ஸ்ப்ரெட்டக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் மிகவும் பிடித்தமானது. ஒரு கடாய் வச்சு அதில் 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்த மிதமான சூட்டில் வச்சு பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்து அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு கடலப்பருப்பை எடுத்து இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் கொட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆலிவ் விதை, ஃப்ளக்ஸீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதை சேர்த்துக்கோங்க. இதில் அதிகமாக ஒமேகா 3 இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது. அதனால் சேர்த்தோன்னே அது படப்படன்னு பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அதையும் ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. அடுத்தது காஞ்ச மிளகா ஒரு 10 எடுத்துக்கோங்க. அது உரப்பு ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கோங்க. இல்லை உரப்பு இருக்காது அப்படின்னா ஒரு 13லேருந்து 15 மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில மிளகா நல்லா காரம் தன்மை இருக்கும், சில இதில் காரம் இருக்காது. உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்து ஏற்கனவே வறுத்து வச்ச பொருளோட இந்த மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இதோட அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெருங்காய கட்டி போடணும். ஒரு 2 துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து அதில் போட்டுக்கோங்க. நான் அதில் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பில்லை ஒரு கைப்பிடி, இல்லாட்டி நிறையா வேணுங்கிறவங்க ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இல்லை ரொம்ப கருவேப்பிலை பிடிக்காது அப்படிங்கிறவங்க 2 கொத்து கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இந்த பொருளெல்லாம் நல்லா ஆற விட்ருங்க. நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் அரைங்க. சூடோடு அரைச்சிங்கன்னா மிக்சியும் ரொம்ப சூடாகிடும், டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். அதனால் நல்லா ஆற விட்டுட்டு முக்கால் பதத்துக்கு கொரன்னு அரைச்சாதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மிளகாயும் கருவேப்பிலையும் ஒரு மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா பருப்பையும் சேர்த்துக்கங்க. அதோட நமக்கு தேவையான அளவு உப்பு. சில பேர் உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும்னு நினப்பாங்க. சில பேர் உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அந்த உப்போட அளவை போட்டுட்டு நல்லா கொரன்னு அரைச்சி ஃபஸ்ட்டு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. சுவையான கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெடி. என்னுடைய ரெசிபி பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணவும்.